ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. ஃபீல் பண்ணாமல் சாப்பிடாம இருக்கனால நம்ம இட்லிலாம் வாங்கிட்டு வந்து முத்து வந்துட்டு ஊட்டி விட்றாரு. இப்படி ஒரு புருஷன் கிடைக்குமாங்க? தான் பொண்டாட்டி கவலையில் இருக்கும்போது கவலைப்பட்டா என்ன, நமக்கு சந்தோஷம்னு நினைக்கிற புருஷனுங்க மத்தியில் இவர் வந்து ஊட்டி விட்றாரு. வேறு லெவல் மீனா, கொடுத்து வச்சவங்க நீங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறமா மூட்டி விட்டு நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. ஆறுதல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் சமாதானம் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாங்க. முடிச்சுட்டு லேட் ஆயிடுச்சுங்க, அதனால தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் விழுது, எந்த வேலையும் நடக்கலைங்க. மீனா இல்லைனா இந்த வேலையும் நடக்காது. விஜய் அது அம்மா துமான்னு கத்திக்கிட்டு இருக்கு. எதுக்கு தான் அந்த அம்மா கத்துனே தெரியல. கடைசியில் மீனா கீழே வர, நீ என்ன இப்போ தான் ஏஞ்சி வரியாடி அப்படி இப்படின்னு கத்துறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் லேட்டாக ஏஞ்சதுக்கு ஏமா இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நீ ஒரு நாள் லேட்டாக ஏஞ்சாலும் மித்தவங்களாம் வேலைக்கு போவோமாண்ணாமா, நீ வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சும்மா இருக்கானா? ஐயோ, பூக்கடை வச்சிருந்தது நீ தான்மா கெடுத்த அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, எதையோ சாதித்த ஒரு தேஜஸ் மூஞ்சில் தெரியுதும்பாங்களே, அந்த மாதிரி இருக்குது நம்ம விஜயோட மூஞ்சில். இந்த கரடி மூஞ்சலுக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற கதை தான் நம்ம விஜயாவுக்கு. நீ இந்த சந்தோஷம்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுப்பா, இதுக்கு ஒரு வழி பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து நினச்சிட்டாரு. அதுக்கப்புறமா போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணணும் மீனாவுக்கு, ஆனால் பூக்கடையை வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, மீனாவோட பூக்குன்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிளான் பண்ணி நம்ம நடமாடும் கடையாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஸ்கூட்டி வாங்க போயிட்டாருங்க. போயிட்டு அங்கேருந்து உனக்கு பிடிச்ச கலர் என்னமான்னு சொல்லிட்டு கேட்க, சாம்பல் நேரம்னு சொல்லிட்டாங்க. மீனா உடனே புடவை வாங்கி கொடுத்து என்ன சமாதானம் பண்ணலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புடவைலாம் இல்லைம்மா, உனக்கு அதுக்கு மேலே இன்பதிர்ச்சி இருக்க போதுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக முத்து வந்துட்டு வாங்கிட்டு வீட்டு வாசலுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு மொத்த குடும்பத்தையும் கீழே வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. மீனாவையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு கேட்டில் ஹீரோ மாதிரி என்ட்ரிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.